இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது பொய் பேசாதிருக்க அழைப்பு, பொய் பேசாதிருக்க அழைப்பு என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே காண முடியும். நாகமான் மிகப்பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். அவன் எலிசாவை பார்த்து, இதோ உமக்கு திரளான வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு வந்திருக்கிறேன், இதை தயவு செய்து பெற்றுக்கொள்ளும் என்று சொன்ன மாத்திரத்திலே எலிசா தீர்க்கதரிசி, உமது கையில் நான் வாங்குவதில்லை என்று சொல்லி அனுப்பிவிடுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். இதை எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி பார்த்து கொண்டே இருக்கிறான். நான் எப்படியாவது இதை கைப்பற்றிக் கொள்வேன் என்று சொல்லி நாகமான் புறப்பட்டு சென்ற பின்பு நாகமானின் ரதத்திற்கு பின்னே ஓடுகிறவனாக காணப்படுகிறான். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நாகமான் அதை கண்டு ரதத்தை நிறுத்தி கீழே குதித்து கேயாசிக்கு எதிர்கொண்டு வருகிறான். சுக செய்தியா என்று கேட்ட மாத்திரத்திலே சுக செய்திதான் என்று சொல்லிவிட்டு, இப்பொழுதுதான் ஏதோம் தேசத்திலிருந்து தீர்க்கதரிசியின் புத்திரர்களில் 2 வாலிபர்களிடத்திலே வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் மாற்று வஸ்திரத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் எஜமான் என்னை அனுப்பினார் என்று பொய் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். தீர்க்கதரிசி கேயாசியை பார்த்து கேட்கிறார், எங்கே போனாய் என்று கேட்ட மாத்திரத்திலே நான் எங்கும் போகவில்லை என்று சொல்லி 2ஆம் விசை அவன் பொய் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் காண முடியும். அது மாத்திரமல்ல, நீ ரதத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த போது என் மனம் உன்னோடு கூட ஓடவில்லையா என்று கேட்ட மாத்திரத்திலே அவன் மிகவும் திகைத்து போனவனாக காணப்படுகிறான். ஒருவரை வாங்குவதற்கு இது காலம் அல்ல என்று சொல்லி நீ பொய் சொன்னபடியினாலே நாகமானின் குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியும் தொடரும் என்று சொல்லி முடித்தவுடனே கேயாசியை குஷ்டரோகம் பிடித்து கொண்டது என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தரை பின்பற்றுகிற அனுபவத்திலே மாய்மாலம் வேண்டாம், பொய்யான காரியங்கள் வேண்டாம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பொய் சொல்லாதிருப்பாயாக என்பது ஒரு கற்பனை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்றாட ஜீவியத்திலே நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ள ஒரு மனிதனாய், கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு மனிதனாய் நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். எனவே கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கேயாசியை போல நான் பொருளாசையினாலே இழுக்கப்பட்டு இச்சிக்கப்பட்டு பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது நமக்கு வேண்டாம் என்று கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே ஆண்டவர் நம்மை அவருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக வாழும்படியாய் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நான் பொய் சொல்ல கூடாது என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கண்பான தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கையிலே நான் உண்மையை மாத்திரம் பேசுகிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்டது போல நாமும் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம். ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.